வாங்க தங்கராஜு வாங்க. ஏப்பா ஏடா வெட்டா 2 பேரும் இங்கே ஃபர்ஸ்ட் நைட் நடத்திடுவீங்க இருக்கையா? அதுக்கு தான் பப்புனு விஷயமே போடுறியா? தம்பி ஓடி வர்ற பாட்டத்துல ஸ்லிப் ஆயிருச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. வாவ், மாடு புடி மாடு. வணக்கம் சார். அக்கா மக்க. ஏய் ரமேஷ், ஆளு தரமா இருக்குடா ஒக்கா மக்க. செம்ம பீஸ். இந்த மாட்டுக்கேத்த மடுவு இல்லையடா. என்ன வாயை வச்சு பாருங்க. ஆளு நல்லா இருக்க, வாய் சரியில்லையே. வாய் சரியில்லைங்கிறனால தான் என்ன இங்க கூட்டு வந்திருக்காங்க. என்ன உங்க வாயை சமாளிக்கிறதுக்கு. என்ன என் வாயை சமாளிக்க நீ பிறந்து வந்தாதான் உண்டு. என்னைய மாதிரி சமாளிக்க ஒரு பொம்பளைய சமாளிக்கணும்னா 7 ஜென்மத்துக்கு எவனும் பிறக்க முடியாது. நான் தான் பிறந்துட்டேலடி. நான் தான் பிறந்துட்டேன் வக்கத்த பயல. வக்கத்த விட நீ பெரிய வாங்கி கொடுத்து போட்டியா? நீ பெரிய உருட்டி உலக பண்ணாடா. நீ பெரிய காட்டி கண்ணமாவா? நாங்க பெரிய அக்கீர பரம்பரையை சேர்ந்தவனா? நீ அப்படியே சொலுச்சு எடுத்துருவே. நீ அப்படியே கிழிச்சு கேப்ப நட்டுருவியா? ஓடி ஓட்ட காசு சிரிக்கி. ஓட என் பணியாரத்துக்கு படுத்து கிடந்தவனே. ஓடி ஆம்பளத்துக்கு அகட்டி கொடுத்தவனே. ஓட என் தோசைக்கு தொன்னாந்து கிடந்தவனே. ஓடி காலிஃப்ளவருக்கு காலை தூக்குறவனே. போட என் இட்லிக்கு 2க்கு ஏமாந்து கிடந்தவனே. ஓடி புடி மாசுக்கு புட்டு கெடுத்துறவனே. போட என் கரு துயத்துக்கு சூம்பி போனவனே. ஓடி முட்டை போண்டாக்கு முந்தி கட்டி வந்தவனே. என் பக்கடாவுக்கு அக்கடா கிடந்தவனே. என் காரச்சவுக்கு காலை தூக்குறவே. அதிர்ஷ்டத்துக்கு வெறி எடுத்தவனே. என் முறுக்குக்கு நொறி எடுத்தவனே. என் பரங்கி காக்கி பல்ல பொளந்தவனே. என் ஆப்பத்துக்கு அகட்டிக்கிட்டு கிடந்தவனே. என் ஆப்பாயிலுக்கு தூக்கு போட்டு தொங்குனவனே. பேசி பாரியா, என் பேசி ஓட்ட பாரியா. தோசைக்கு பேசியா, பேசி பாரியா அன்னைக்கு. ஓ, ஓட்ட தோசைக்கு அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க ஓட்ட தோசையில என் சட்னியை ஊத்தி ஒண்ணே பிணையில. உன் சட்னி கார சட்னி ரொம்ப உரைக்க. அந்த சட்னியை வேற தோசையில உன் தோசைக்கு என் சட்னி ஊத்துறது உங்களுக்கு புரியுதா? இடம் பொருள் பார்த்து பேசணும். பொம்பளைக்கு இவ்வளவு வாய் ஆகாது ராதா. பொம்பளைக்கு முதல்ல தன்னடக்கம் முக்கியம் நான் சொல்றேன். பொம்பளைக்கு முதல்ல நாவடக்கம் ரொம்ப முக்கியம். என்ன நாங்க பேசி தவறா உங்களை இது பண்ணி விட்டோம். நீ என்ன பெரிய கிழிச்சு கேப்ப நட்டு புட்டா. நான் என்ன தவறா பேசின போடான்னு சொன்னேனா? உன்னையெல்லாம் 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு போயிடும் கூட உள்ள ஓட்டு ஓடி போயிடுவாண்டி. அது என்ன பெத்த ராசா அறிவு களஞ்சியமே. இந்த அறிவான ஆளு இத்தனை வருஷம் இதுல எங்க இருந்தீங்க நீங்க? அறிவு கண்ணை திறந்து விட்ட சோளங்குடி தங்கராஜ் அவர்களே, என் முகத்தை பார்க்கும்போது உத்து பார்க்கிற ஆம்பளை 1 மணி நேரத்துல தூக்கி உள்ள போட்டுக்குவேன். ஒரு சொட்டு மூத்திரம் கூட வராது. அப்படிங்கறத எடுத்து உரைக்கும் என் மரண பிரபுவே. ஓ முகரையில முள்ள விட்டு அடிக்க அனகொண்டா சைஸ்ல வச்சிருக்கேன்டா முண்டை. இருக்கிறதே பச்சை மிளகா சைஸ்ல. அத நீ உள்ள போட்டு ஆட்டினா வெளியில போட்டு ஆட்டினாடா பச்சை மிளகா கத்தப்பல். பச்சை மிளகான்னு மிதமா நினைக்காத. சீனி மிளகா பார்க்க சிறுசாத்தா இருக்கு. வாயில வச்சு பாரு, உன் கடவால பேத்துட்டு விடு. மிளகாய் அம்மியில வச்சா அவனை இருக்கிற இடம் தெரியாம அரைச்சு விட்டு போயிருவேன். நாங்க மிக்சியே பார்த்த உன் அம்மிய போடி. பேசாதற முதல்ல. அட்ட தருத்திரி ஆம்பளை பேசினாங்க. பொம்பளை எழுத்து பேசினா உலக தருத்திரியா. அனைத்தும் சரித்திரத்தை உண்டாக்குவதே என் பெண்மணிகள் தாண்டா. அந்த சரித்திரத்தை உருவாக்க போறது ஒரு ஆம்பளை தாண்டி. இந்த ஆணை பெத்த எடுக்க காரணமே இந்த பொம்பளை நாங்க தாண்டா. செனையாக்க போறது ஒரு ஆம்பளை தாண்டி. இந்த ஜென்மத்துல நீ செனையாக்க மாட்டே. ஏன்டா ஓளு ஓளு கத்திக்கிட்டு கிடக்குற? அதுக்கு தான் கத்துற. எதுக்கு கத்துற? நெஞ்சு வலி குஞ்சு வலி அம்புட்டுமே வரும். அண்ணா நீ வாய் வச்சு பொளச்சு போ. கேக்குறேன் கர்ப்பமாக்குறேங்கறியே. கர்ப்பமாக்குறதுக்கு யார் காரணம் சொல்லு? நாங்க தான். இப்போ ஒரு நிலம் இருக்கு. ஆமா. அந்த நிலத்துல சும்மா அது பண்ணுவே இல்ல. இந்த நிலத்தை காமிச்சா தானே நீ தண்ணி பாய்ச்ச முடியும். மேடம் என்ன நாங்க உழுக ரெடியா தான் இருக்கேன். ஆமா. உன் நிலத்துல பாறை வாஞ்சு கிடந்தா நாங்க நிலத்தை காமிச்சா தான் உன் கலப்பையை விட்டு நீ உழுகல. இல்லனா கையாலேயே அடிச்சிட்டு நீ ஜாக வேண்டியது. அது யார் தரமே உனக்கு என்ன வலிக்குதுங்கற? நீட்டி பேசாத. நீட்ட ஆம்பளைல கண்ணல சுத்தமா பிடிக்காத முதல்ல. ஓட்டி பேசாத. கத்தி பேசுற பாத்தி நீ காரியக்காரப்படாங்க நினைக்காத. கத்தி பேசுவேண்டா. எந்த இடத்துல எப்படி பேசணும்ங்கிறது என் தந்தை யாரும் என் தாயாரும் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னடி நீ பெரிய கிழிச்சு கேப்பை நட்டு புரியாடி. அன்னை பிதாவு முன்னரே தெய்வ ஆலயத்தோட சாலம் நன்றிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாடா. ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம். ஓத்தா மகளே. வாங்க மாமா. என்ன அப்படி புடி குஞ்சா இருக்கு? ஒரே தட்டோட படுக்கிறீங்களே. தேவையில்லாத இடத்துல கை வைக்காத. மானம் விட்டு போயிரு. அப்படியே பொம்பளைய பிடிக்கல தப்புன்னு ஒரு இடத்துல வச்சோம்னா அப்படிங்கிற. நாங்களுக்கு கற்பு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்க. வீர பெண்மணியை சேர்ந்த நாட்டு பரம்பரையில பிறந்த பெண்மணிகள் நாங்க. என்னடா யாராதான் சரி ஆம்பளை துணை இல்லாம யாராலையும் வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. ஆம்பளை துணை இல்லாம ஆம்பளை எதுவுமே பண்ண முடியாது நான் சொல்றேன். அப்படி பேச பண்ணுவ முதல்ல. மிஸ் ராதா செல்வி. என்ன மிஸ்டர் தங்கராஜ்? ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாத்துற எவ்வளவு விஷயம் தெரியுமா? எல்லா ஆம்பளையுமே வளர்ந்து இளவட்ட புள்ள வரைக்கும் சம்முன்னு தான் இருக்கா. என்னைக்கு பொம்பளை பொண்டாட்டி நீ வீட்டுக்குள்ள காலத்துக்கு வச்சியோ, என்னைக்கு உன் கழுத்துல திரி நாட்டுங்கிற 3 முடிச்ச போட்டானோ, ஆம்பளை நாசம்பத்து நாதியில உட்கார ஆரம்பிச்சுட்டா. உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டல இருந்து பெத்த ஆத்தா பெண்ட பேச முடியல, கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட பேச முடியல, அக்கா தங்கச்சிட்ட பேச முடியல. அவ வந்தா பட்டுக்கிறது, இவ வந்தா பத்துக்கிறது, ஓத்தா வந்தா மட்டும் கையெடுக்க லொங்குலங்குன்னு ஓடி மானகட்ட முண்டை. ஆம்பளை எவ்வளவு சிரமப்படுறாண்டி. ஒரு பஸ்ல ஆம்பளை நிம்மதியா போக முடியுதா? பொம்பளை உட்கார பக்கம் வர்ணிச்சு எழுதியிருக்கா. பெண்கள் மட்டும் உட்காரவும் பூவையர் மட்டும் அமரவும். ஆம்பளை உட்கார பக்கம் நிம்மதியா உட்கார முடியுதா? எப்படி எழுதியிருக்கா? திருடர்கள் சாக்கிரதை, எச்சி துப்பாதே, கரம் சிரம் நீட்டாத, ஓத்தா இத புடுங்காத.
அம்புட்டு அகட்டாலடா வீடு வழங்க மாடா பெரிய அகட்டியா இருப்பால. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு ராங்க ஆகாது மிஸ் ராதா செல்வி. ஆம்பளை விட்டு கொடுத்து போயாத இன்னைக்கு நாசமா போய் உட்காந்துருக்கோம். நாங்க மட்டும் ரோசப்பட ஆரம்பிச்சோம்னா பல ஒம்பளம் கோத்தா வீட்டில் போய் சும்மா இருக்கணும். நிறைய ஆம்பளை சொல்றதுக்கெல்லாம் போடுறதுனாலதான் இன்னைக்கு பல குடும்ப சண்டை சச்சரவு இருக்கு. உண்மையானப்பு நம்மளாம் போட்டு போறோம். இன்னைக்கு ஒரு பஸ்ல நிற மாச பொம்பளை ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இடம் விடுறவே ஆம்பளை மட்டும்தான். பொம்பளை நீ எந்திரிச்சு இடம் விட்டுருக்கியா? அதுக வயிற்ற தள்ளிட்டு வருங்க. இசுக பார்த்துட்டு இப்படி உக்காந்துக்கிறிய நீ எல்லாம் புள்ள புழு புள்ளு வரத்துக்க. விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லை. வாசமான பேச்சு. உங்கள் பேச்சுக்கு இணையாக என்னால பேச முடியாது. ஆனா நாடகத்தை போடாதீ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வெட்டி புண்ணாக்கு, வெறும் புண்ணாக்கு. பேச தெரியாத ஏப்பா சப்பா வருவா பாரு, அவள்கிட்ட வச்சு ஓட்டணுவான். வெத்து ஓட்டும், வெறும் ஓட்டணும். நீ பேசும்போது நான் அமைதியா இருந்தல, அப்ப நான் பேசும்போது உன் சாமான மூடிக்கிட்டு நின்ற. நீங்க சொன்னீர்களே விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லை. ஆண்மகன் நாங்க விட்டு கொடுத்து போறோமே, பொம்பளை நீ விட்டு கொடுக்குறியான்னு கேட்டியல. விட்டு கொடுக்கலாம். எதை விட்டு கொடுக்கலாம்? பொம்பளைய வட்டி சோத்தை விட்டு கொடுப்பா, அவளுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டா. என் புருஷன் இருக்கிறாரு நாகராஜா, நான் வாசப்பல்ல உக்காந்து இருக்கிறேன். 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க, நான் விட்டு கொடுத்துட்டு உக்காந்து உங்களை மல்லாக்க பார்த்துக்கிட்டு கிடக்குறேன். விட முடியுமா? எதை விட்டு கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் விட்டு கொடுத்து போவாங்க. அப்புறம் சொன்னீர்களே பஸ்ல நிம்மதியா போக முடியுதா? திருடர்கள் ஜாக்கிரதை, மகளிர்கள் மட்டும் அமரவும். வயிற்றை தள்ளிக்கிட்டு வரேன். வயிறு தள்ளுறதுக்கு யாரா காரணம்? வெட்டி புண்ணாக்கு. யாரு காரணம்? நீ தானே காரணம். சும்மா இருக்கிற வயிறை பழுவுன மாதிரி வீங்க வச்சு தரட்டு 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 தரட்டுன்னு சோழியை முடிச்சுவிட்டு அப்புறம் யாருக்கிட்டு வந்தீங்கன்னா ஆம்பளை நீ விட்டு கொடுத்துதான் போவணும். என்ன இப்ப நீ இன்னொரு விஷயம் சொன்னியே, 3 முடிச்சு. எதுக்கு 3 முடிச்சு போடுற? ஒத்த முடிச்சோட உன் ஜோலியை முடிக்க வேண்டியதானே. 50 ரூபாய்க்கு நூலு கண்டை வாங்குற, 50 ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்க வாங்குற. அந்த மஞ்சள்ல அந்த நூலு கண்டை தடவி விட்டு என்ன அப்படியே திருமணம் ஒரு கர்மாந்தரத்தை பண்ணி முதலீடு எவன் கண்டுபிடிச்சான்? அவன் தர்த்திரியத்துக்கு பிறந்த தர்த்திரிய அவன் கையில கட்ட முளைக்க, அவன் இதிகாசத்தை ஈயத்த காட்சி ஊத்த, அவன் நாகரிகத்துல நாயை விட்டு கடிக்க விட, புரோட்டாவுக்கு மாவு வணையிற மாதிரி பிணைஞ்சு சும்மா இருக்கிற வயிறு வலுவனு மாதிரி வீங்க வச்சு பிரைவேட் ஆஸ்பத்திரி அதற்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பொம்பளை தொடைய பிடிச்சிக்கலவு, எங்க வடைய பிடிச்சிக்கலவு, ஒன்ன மாதிரியே புள்ள பத்து காமிக்கணும். நீ சொல்றிய பொம்பளை அதுல வட்டா குத்தா இதுல பட்டா குத்தம். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே, ஒருவன் வீழ்வதும் பெண்ணால் இருக்கா. நீ இந்த உலகத்துல தலை நிமிந்து நடக்கிறதுக்கும் பொம்பளை தான் காரணம். நீ தலை குனிஞ்சு நடக்கிறதுக்கும் பொம்பளை தான் காரணம். மவனை என்னகிட்ட போட்டி போட்ட சாம தெரிச்சு போய் இப்ப பிரஷர் வந்த முண்டை மாதிரி கத்தி கிடக்குற. வேசுரா 10 மாசம் நாங்க சுமக்கலாம், 10 மாசம் நாங்க சுமக்கலாம். 3 மாசம் முண்டை 2 மாசம் பிதுக்கி விட்டு போ, 1.5 மாசம் இறக்கி விடியே. நீ 10 மாசம் சுமக்கிறதுக்கு நாங்க 2 மாசம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு திண்டு உடம்ப தேத்துறமே. எதுக்குடா? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இத உழைக்கிறதுக்கு பிள்ளை பெக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த காலத்துல இருந்தே பொம்பளை ஆளுங்க பிள்ளை பெத்தாங்க. பிள்ளை பெத்த மறுநாள் கடலை காட்டுக்கு மண்ணெண்ணைக்க போச்சுங்க. ஆனா நீங்க இப்படியா உங்க இதிகாசத்துல ஈயத்த காத்தி ஊத்த, உங்க நாகரிகத்துல பொட்ட நாய ஒண்ணுக்கு இருக்க விடத்துக்கு மானங்கிட்ட கிறுக்க போய மகளை இப்ப 10 நாள் வயிற்றுல கரு நின்ட்டா போதும். செம்ப தூக்காத, படியில ஏறாத, அதை புடுங்காத, இதை நக்காத, அப்புறம் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு என்ன ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, இதை கழட்டிட்டாங்கன்றது. ஒரு பொம்பளை என்னைக்கு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்குத்தான் ஆம்பளையும் வேலை பார்க்க முயலுவியா. ஒரு குடும்பமும் தலை நிமிந்து நடக்கும். நீ பொம்பளை நாங்க சம்பாரிச்சு குடுக்கறனாலதான் உன் வீட்டுல அடுப்பு திக்கு திக்குன்னு எரியுது. புரியுதா? சம்பாரிச்சு குடுக்கற மகாபிரபு ஓ முகர கட்டிக்கு ரேஷன் கடை அரிசியை தின்னா இதுல பட்டுக்குதுன்னு பொன்னி அரிசி உன் கிண்ணில ஓட்டு அளக்குது. உன் கிண்ணி அரிசி யாரு உழைச்சு கொடுக்கறது? ஆம்பளை உழைச்சு கொடுக்கணும். புரியுதா? உழைச்சு நக்குன நான் நக்க மாட்டேன். உழைப்புல 2 அடி அடிக்க உழைத்து கொடுக்கறோம், உழைத்து கொடுக்கறோம், உழைத்து கொடுக்கறோம்ல குரல வாங்கி பேசுறடா வெட்டி புண்ணாக்கு. நீ மட்டுமா வேலை பார்க்கற? பொம்பளை நாங்களும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். என்ன பொறணி வச்சிருக்க? பெட்ரோல் பல்க்ல பாரு, அந்த படிச்ச இளைஞர்கள் அந்த பிள்ளையெல்லாம் தன்னுடைய தாய் தப்பனை காப்பாத்தணும் விட பெட்ரோல் பல்க்ல பெட்ரோல் போட்டு வேலை பார்க்குதுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்க, அங்க நர்ஸுக்கு படிச்சு நர்ஸ் வேலை பார்க்குதுங்க. ஒரு மெடிக்கல் ஷாப் எடுத்துக்க, உனக்கு காய்ச்சல் அடிக்குதா, தலைவலி வருதா, நீர் கடுப்பு வருதா, நெஞ்சு வலி வருதா, எல்லா வலியும் வருதா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது எங்க பெண்கள் தான். பொன்னி அரிசி என்னடா பொன்னி அரிசி? பொன்னி அரிசியை வாங்கிட்டு வந்து என் கிண்ணியில் போட்டு 4 அலசி
உனக்கு வக்கனையா 40 வகை தொட்டுக்க ஏண்டா முட்டைய கடிக்கு கோழி முட்டை அவிச்சு உன் வாயில தள்ளி உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு அடக்கி நாங்க டாட்டான்னு காமிப்போமா? நீ ஓட்டான்னு அமுச்சு விட்டு அங்கிட்டு வேற பொம்பளை தள்ளிக்கிட்டு போயிருவியா? வேலை பார்க்கறான் விட்டத்துல காலத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டைய மண்ணாக்க வச்சுக்கிட்டு நாங்க அப்படியா 70,000 ரூபாய்க்கு செல்ல வாங்கிட்டு வெறும் மொட்டை குண்டி படமா பாக்குற ஆம்பளை உனக்கு தெனாவிட்டு இருக்கும் போது 100 நாள் வேலை பார்த்தாவது தன்னுடைய கணவரை காப்பாத்தணுமே அப்படிங்கிற தைரியம் பெண்களுக்கு இருக்கு. புருஷனை அடிக்கிறான் உதைக்கிறான் அப்படிங்கிறிய பொண்டாட்டிய நீ குத்தும் போது நாங்க சும்மா இருக்கோம்ல அமுக்கிக்கிட்டு என்ன காரணம்? வெளியில போனா மான கப்பல் ஏறி விடும். ஆமா, கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்காங்க மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே. தப்பா பேசாதீங்க மேடம். நீ சொன்னீங்க ஆம்பளை புள்ள மொட்டை குண்டி விட பாக்குறோம்னு. முதராத்திரி அன்னைக்கு ஒரு ஆம்பளை பையன் போய் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நாங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். அப்ப ட்ரைனிங் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ற பெண்ணின நாங்க வரதட்சணை நக்குன்னு ஒரு மாப்பிள்ளை வரும்போது தன்னுடைய கட்டின புடவையோட வாமா அப்படின்னு சொல்ற ஆண் மகனை கையெழுத்து கொடுத்துறா பாப்பா முதல்ல. நீ என்ன கல்யாணம் மேகல புட்டுக்க அந்து போயிரு ஒழுக்க. ஓ மை காட், ஏற்கனவே 45,000 மூட்டை வச்சிருக்க அத்து பாத்து. கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் கட்டின புடவையோட வாமா உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆம்பளை கையெழுத்து சொல்லு. ஆனா நாங்க அப்படி கிடையாது. அவர் ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரரா இருந்தாலும் சரி அவருடைய மனப்பான்மையை தகுந்து நம்ம நடந்துக்கணுமே அப்படிங்கிற மனப்பெண்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. லட்சணத்துக்கு மிக்சி கிரைண்டரு இவங்க படுத்து எங்களை முன்னாலையும் பின்னாலையும் போட்டு பெரட்டுறதுக்கு பஞ்சமெத்த கட்டிலு எல்லாத்தையும் கொண்டு வர. நீ என்ன கொண்டு ஒரே ஒரு சாமான கொண்டு வர. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். மணியை கொண்டு வந்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் கிணி ஆட்டிட்டு போயிடுறேன். அந்த மணிலேயே 45 நாள்ல நாக்கு அந்து போயிருது. வேற நாக்கு போடுற மாதிரி இருக்கு. அதை போட்டால போய் கேளு. நான் அதுக்கெல்லாம் நாய்க்கப்பட மாட்டேன். ஒரு பொம்பளை ரப்படுத்து பேசுறடி. நாங்க வரதட்சணை கேட்கிறோமா? நீ கோத்தா விட்டு வந்து பகுமானமா இருக்கிறதுக்காண்டி நீ கொண்டுகிட்டு வர்ற. ஏன் உங்க முகர கட்டிக்கு அம்மி அரிச்சா கை மசுறு பட்டுக்கிறதா? கோத்தா விட்டது மிச்சி மசுறு கிரு கிருன்னு ஆட்டுறதுக்கு உட்காந்து மாவாட்டினா உன் குண்டி கிடக்கும்னு கிரேண்டர் மசுறு. ஆம்பளை புள்ள வேலைக்கு வரட்டி விட்டு நீ தாண்டி மெத்தல கிடந்துட்டு உருள்ற. ஒரு விஷயம் மிஸ் ராதா செல்வி, நீ விஷயம் பேசுறியே ஆம்பளை அதை கேட்கிற இதை கேட்கிறோம்னு. மணி சும்மாதான் கோயில்ல கிடக்கும். புடிச்சுக்கிட்டு என்ன ஆரம்பம் டொங்கி டொங்கின்னு அடிச்சா அப்புறம் சத்தம் புழுக்கு புழுக்கு வரத்தான் செய்ய. மணி தொங்குறதோ தொங்காதோ அதை அக்கிறது உன் வாய் திறமையில தான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்க. இம்பிட்டு சீர்வரிசை கொண்டு வரோம். நான் தப்பாவே பேசல. உங்க தாய் தகப்பே நம்ம மக கஷ்டப்படக்கூடாதுன்னு அம்பிட்டு சீர்வரிசையும் பார்த்து கொடுத்து விடுறாங்க. இதே உன் தாய் தகப்பனை பார்த்து நான் கேட்கிறேன், நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமையை டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் ஓத்தா வீட்டில் ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்து விட்டா குறைஞ்சாடி போவாங்க. இறைவா காசிநாதா, இத்தண்டி வார்த்தை கேட்டு என் கற்பை இழந்து விட்டேன் ஐயா. என்ன ஒரு வசனம் பேசி அறிவு கண்ணத்தை குண்டியை பிடிச்சா குண்டி தள்ளி போயில. நீங்க சொன்னீர்களே உன் தாய் தகப்பன் இத்தனை சீர்வரிசை கொடுக்கும் போது அந்த மிக்சியில் அரைக்கிற சட்னியை தானே நாக்க போட்டு நக்கிக்கிட்டு கிடக்குற. இந்த கிரைண்டரில் அரைக்கிற மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை தானே சாப்பாடில் கட்டிக்கிட்டு போற. அந்த கொடுத்து விடுற வாஷிங் மிஷினை தும்பப்பூ மாதிரி கட்டி தொங்க விட்டு திரியிற. அங்கே கொடுத்து வர்ற பஞ்சமத்தை கடத்தினா முன்னாலே பேர் பெறட்டுற. அனைத்து சீர்வரிசையும் கொண்டு வரியே. உன்னுடைய தாய் தப்ப ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தானா? வாட் இஸ் திஸ்? Who are you now? अच्छा बोलता है क्या बोलता है? எங்க இங்கிலீஷ்க்கு மீனிங் சொல்லு மானகட்ட முண்டை. தாயா எல்லா மேடையிலும் பேசுறா. ஆனா ஒரு மயில் நீங்க சொன்னீங்கல்ல என்ன எனக்கு ஜெயராஜ் சொல்லி கொடுத்துருக்காண்டா. அதான் நாங்க கல்யாணம் பண்ணது பெரிய மிஷினா தூக்கிட்டு வரமே. டபக்குன்னு அந்த மிஷின்ல போட்டுக்கலாம் டபக்குன்னு எடுத்துக்கலாம். டபக்குன்னு போட்டுக்கலாம் டபக்குன்னு எடுத்துக்கலாம். ஏப்பா தங்கராசு முக்கியமா உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் முக்கியம். ஐயா ஏமா இருமா. ஏப்பா அந்த விட்டு இந்த பிள்ளை விட்டு ஏடிஎம் மிஷினுக்குள்ள விட்டு காசு எடுத்துக்கிறவா ஒரு 1000 ரூபா உள்ள வச்சிருக்க. என்ன காடு மாட்டிக்கிறோம் பரவாயில்லையா? அப்படி இல்லை, எண்ணெயை போட்டு வலிச்சு விட்டுருவேன். சொல்லு. பெரிய திருட்டு முடியா இருக்கா? ஏற்கனவே 30 காடு உள்ள போய் வரமாட்டாம கிடக்குது. ரமேஷ் அதெல்லாம் எடுக்காது. என்ன நல்லா இருப்பேன் உட்காருப்பா. இதை மட்டும் நல்லா ஜூம் பண்ணி எடுப்பேன். ஜூம் பண்ணி அவன் புருஷனுக்கு அனுப்பு முண்டைய வெட்ட விடாத. ஏற்கனவே எனக்கு அவனுக்கும் நல்ல பேரு. இவனுக்கு கிடைக்குதா இல்லை? எனக்கு தான் நல்ல பேரா வருது. போற்றாதே பேச்சு. நீ பேசினாலும் நாங்க பேசாம கிடையாது. மிஸ் ராதா செல்வி பேசுவேன். ராதா, நீ 1000 விஷயம் பேசினாலும் உனக்கு எனக்கு உள்ள உறவு வர வேற. சரிங்க. நீ எனக்கு சித்தி, அதை நல்லா புரிஞ்சுக்க. நான் உனக்கு என்ன வேணும்? மயன் சித்தின்னு நல்லா நொட்டுவேன்.
நான் அப்படியாலாம் ராதா. நீ பயங்கரமான சொரட்ட பயடா. சித்தி வாங்க மகனே. ஒழுக்கமா நடி நோனி வந்துடுற நில்லு. சரிங்க மாமா. என்ன ஓவர் ஆடுறியா சீன் போடுறியா? நல்லா இருக்கும். ஹலோ ஓ மண்டை மைக் இங்க இருக்குடா. இந்த மைக்கில் நான் பேசிட்டாலும் மண்டை மைக்கோட தொங்கு மைக்கில் பேசுறேன். வாலிம் ஏற்றி பேசுறேன். பண்ணுங்க மாமா. நான் பண்ண மாட்டேன். யாரு பண்ணி சிக்கல்ல மாட்டிக்கிறது? அது வேற சங்கத்தில் வெட்டுவாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, ஆஹா சூர்யா மாடு பண்ண சொல்லிச்சு பண்ணுவோமா? இருப்ப அந்த லிஸ்ட்டை முடிச்சுக்கிறேன். பி செந்தில்குமார் தமிழர் தேசம் வழங்கும் கவராயப்பட்டி தமிழர் தேசம் கட்சி கவராயப்பட்டி படையப்பா அவர்கள் சார்பாகவும் மற்றும் எனது சார்பாகவும் தங்கராஜ் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளித்துள்ள நமது தமிழர் தேசம் கட்சி கவராயப்பட்டி படையப்பா அவர்கள் சார்பாகவும் அன்பு செந்தில்குமார் அவர்கள் சார்பாகவும் நன்றிகளை உள்ளவங்க தெரிவிக்கிறோம். நன்றி அண்ணே. எல்லா ஜாமான்லையும் இன்னர் ஏற்றுங்கண்ணே. இன்னரே இல்லை, கொஞ்சம் ஏற்றி வைங்க. எல்லா பாக்ஸ்லையும் இன்னர் ஏற்றி வைங்கண்ணே. நீங்கள் எப்படி எங்களுக்கு புருஷங்க மாதிரி நீங்கள் பாப்பம்பட்டியை சேர்ந்த முருகன் அண்ணன் அவர்கள் இங்கே ஆல்ரவுண்ட் வாசிக்கும் சூர்யா மாமா அவர்களுக்கு 101 ரூபா அன்பளிப்பு. இப்போ சரிடா சூர்யா, இப்போ கலகலன்றா. நத்தம் பகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி பெற்றுத்தந்த நத்தம் எம்எல்ஏ எம்ஏ ஆண்டியம்பலம் அவர்களுக்கு நத்தம் பகுதி முத்திரை சங்கம் கலை சார்பாக நன்றிகளை நெஞ்சார்ந்து உறுத்தாக்கிக் கொள்கிறார்கள். அன்பு ஐயா அவர்களுக்கு எங்களும் சார்பாகவும் கலைக்குழு சார்பாக நன்றிகளை உள்ளவங்க தெரிவிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அதனால அதுமா திரும்பட்டேக்கிருமா நான் உன்னைய தொட்டா மட்டும் ஒட்டிக்கிறோமா? அது மாத்திரம் பத்துக்கிறோமா உன்னைய தொட்டா மட்டும் ஒட்டிக்கிறோமா? அது மாத்திரம் பட்டேக்கிருமா லேசா நொட்டு நாக்க ஒட்டிக்கிறோமா? ஐயா அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? நான் தொட்டா மட்டும் பட்டுக்கிறோமா? உனக்கு சித்தி வேணுமியா? அது நல்லா போட்டு அமுக்குவேன். இதை அமுக்குற மாதிரி சித்தி ஊருக்கு மாதிரி தொட்டுக்க சொல்லி தானே படையப்பா கூட்டு வந்திருக்காங்க. சித்தி பசிக்குது. நல்லா சித்தி நல்லா நொற்றிய இருப்பா. என்னப்பா பசிக்குது? பால் வேணுமாடா? குடிக்க மாட்டேன். மூடிக்கிட்டு உட்காரு. நீ வத்து மாடு முண்டை போடி. நாட்டு ரசம் கோட்டையில 4 பேரு நொட்டையில 4 என்ன சொன்னீங்க? நாட்டு ரசம் கோட்டையில 4 பேரு பார்க்க இல்லங்க. 4 பேர்ல இங்க 10 பேருங்க. அப்படியா? லிஸ்ட் கூடுதோ? ஓ அப்ப நாட்டு ரசம் கோட்டையில 10 பேர் ஓட்டையில அக்கம் பக்கம் பார்த்தவளே சுப்பு சுப்பு உள்ள வந்து ஐச தாரே சுப்பு சுப்பு அக்கம் பக்கம் பார்த்தவளே சுப்பு சுப்பு. ஏப்பா தங்கராசு வாயை நிறைச்சிருச்சு அந்த பிள்ளை. ரமேஷ் தலானி வச்சு மூச்சு அமுக்குறாப்பா. பல பேரை கொண்டிருக்கு இந்த பிள்ளை மூச்சை அடைச்சு அதையும் பார்த்துக்க உஷாரா இருந்துக்க. மறுபடியும் வரீங்களா மாமா? இல்ல ஆத்தா இந்த அபாய வளைவா இருக்கு. அபாய சங்கு. அந்த சங்குல ஏன் சங்கு காலியா பேரு போப்பா மண்ட மேல கொண்டு ஓட்டு மண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்டா மேல ஓட்டு கொண்டையில பூவை நீ வச்சியா கொண்டையில மட்டும் தான் நீ வச்சியா நீ கொண்டையில பூவை தானே வச்சியா? வாயை நிறைச்சிருக்குமையா? வாடா. ஓ மை காட். இதுதான் சங்கடி சரோஜா. சித்தப்ப என்னமோ சொல்றாரு.